அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் காட். நாம் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோமே, இதை நினைக்கும் போது நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதை விட இந்த பூமியில் நமக்கு என்ன வேணும்? ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர், குறிப்பாக உங்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுக்குள்ளே தைரியமாக இருங்க. இந்த நாள் கிருபையாக நடக்கும். இந்த நாளுடைய காரியங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக போகும்படி தேவன் உதவி செய்வார். ஒருவேளை எதையாலும் தடைகள் இருந்தால் அந்த தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னால் போகிறார். அதை மட்டும் நீங்கள் மறந்து போகவே கூடாது. சரியா? ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஜெப வேண்டுதல், ஜெப குறிப்புகள் எதுவானாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ தான் வாட்ஸ்அப் வசதி இருக்குல்ல, இமெயில் வசதி இருக்குல்ல, டக்கு நீங்கள் ஒரு மெயில் பண்ணுங்கள். போராடி ஜெபிப்போம். தேவன் மகிமையான அற்புதத்தை உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைக்குரிய வார்த்தை என்ன? நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 23:5-6 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த வசனங்களை சுருக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ரெண்டாவது சொல்கிறாரு, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதில் முக்கியமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்குள்ளே வருகிற ஒரு ஏவுதல் என்னென்னா, என் பாத்திரம் நிரப்பப்படுகிறது. பாத்திரம் நிரம்புகிற அளவுக்கு உங்கள் மேலே இருக்கிற, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வழியணும். அது தேவனுடைய விருப்பம், தேவ சித்தம். ஓகே. இன்னொரு விஷயம் தெரியுங்கள, ஒரு பக்கெட்டில் 1/2 பக்கெட் தண்ணியை நீங்கள் தூக்கிட்டு போகிறது எளிதா? நல்லா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, அதை தூக்கி கொண்டு போகிறது எளிதா அப்படின்னு கேட்டால், இதில் ஒரு காரியம், 1/2 பக்கெட்டு வெயிட் குறைவாக இருக்கும், பாரம் குறைவாக இருக்கும், தூக்கலாம், தூக்கிட்டு போகலாம். ஆனால் முழு பக்கெட் இல்லை, அதை தூக்கினா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, நிறை குடம் நீர் தழும்பாது. அந்த பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் இருந்தாலும், தண்ணி இருந்தாலும், நீங்கள் தைரியமாக தூக்கிட்டு போகலாம். தண்ணி அங்கே இங்கேயும் கொட்டி சீரழியாது, வீணாகாது. ஆனால் அந்த 1/2 பக்கெட் இருக்குல்ல, இங்கேயும் அங்கேயும் ஆடி அப்படி அலசடி போட்டு ஏற்கனவே 1/2 பக்கெட்டு வீடு போய் சேரதுக்குள்ளே அது 1/4 பக்கெட்டாக கூட ஆகலாம். அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அபிஷேகத்தினால நிரம்பி இருந்துச்சுன்னு வைங்க, ஆண்டவர் உங்களை நடத்துகிறத எளிதில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒன்று பாருங்கள், வனாந்திரத்தில் இருந்துட்டு தான் தாவீது சொல்கிறார். வனாந்திரத்தில் அவருக்கு கஷ்டம் நஷ்டம் போராட்டம்லாம் இருந்துட்டு, சிங்கம் கரடியெல்லாம் வந்துச்சுல்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் இன்றைக்கு என்னை கொண்டு போகிறார். அந்த ஸ்டில் வாட்டர், அமர்ந்தியான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறார். உங்கள் லைஃப் வனாந்தரமாக இருக்கா? இந்த வனாந்தரத்திலும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தருவார். அதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன? அபிஷேகத்தில் நிரம்புக. இந்த நாள் முழுவதும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்துவார். இதுதான் உங்களுக்குரிய வார்த்தை. பெற்றுக்கொண்டீங்களா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? கையை வைத்து ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியக்கூட அளவுக்கு அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. அவர்கள் கடந்து போகிற வனாந்தரமான பாதையில் ஒரு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஒரு அமைதியை ஏற்படுத்துங்க, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கிருபையின் தேவன் என்னை நடத்தினார் என்று இன்றைக்கு இரவு அவங்க உமக்கு நன்றி சொல்லிட்டு உறக்கத்துக்கு போகட்டோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் எதிர் வல்லமைகளை முறியடித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சந்தோஷமா இருங்க. வழக்கமாக சொல்றதுதான், தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அவங்களும் உங்களை போல பலப்படுவாங்க. மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.